கடந்த திமுக ஆட்சியிலையும் செய்யல, எடப்பாடி ஆட்சியிலையும் செய்யல. நீங்க வந்திருக்கிறீங்க. இப்ப நீங்களாவது இதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்தியும் எந்த பதிலும் சொல்லல. அப்ப என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் எப்படியோ இருந்துட்டு போகுது. நீங்க என்ன சொன்னீங்க? குதிரை வேக அரசுன்னு சொன்னீங்க. நான் கொடுத்து 10 நாள் ஆச்சு மனு கொடுத்து, இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, புதிய புதிய திட்டங்களை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த சிறப்பான திட்டத்தையும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததையும் ஒவ்வொரு திட்டங்களாக செயல்படுத்திக்கிட்டு வர்றீங்க. அதில் ஒன்று, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், அரசு அலுவலகங்களில் உங்கள் படம் எப்படி வைக்கப்பட வேண்டும் என்பதை அனைத்து அலுவலகங்களுக்கும் சுற்றறிக்கையாக அனுப்பியிருக்கிறீர்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால், உங்கள் படத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய அரசு ஆணை இதற்கு முன்னால் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் கவனித்தீர்களா? உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதா என்று தெரியவில்லை. எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அவர் படத்தை அரசு அலுவலகங்களில் வைக்க சொல்லலை. இந்த தமிழ்நாட்டிற்காக உழைத்த தலைவர்கள், இந்தியாவிற்காக உழைத்த தலைவர்களினுடைய படங்களினுடைய பட்டியலை கொடுத்து அந்த பட்டியலை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த நடைமுறை தொடர்ச்சியாக மாறி மாதிரி யார் முதலமைச்சராக இருக்கிறாங்களோ அவங்க படத்தையும் அவங்களுக்கு விருப்பமான தலைவர்களுடைய படத்தை மட்டும்தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போது அதிமுக வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி, ஜெயலலிதா படம், திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா கருணாநிதி படம், ஸ்டாலின் படம். இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்கள் உங்கள் படத்தை மட்டும்தான் வைக்கிறீங்க. இந்த அரசாணையை எடப்பாடி அரசும் நிறைவேற்றவில்லை, ஸ்டாலின் அரசும் நிறைவேற்றவில்லை. உங்கள் காலத்தில் இதை நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிறோம். எப்படின்னு கேட்டால், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் இவங்க படத்தெல்லாம் அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என்று அரசாணை இருக்கிறது. கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 2022 தொடர்ச்சியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இதை வலியுறுத்திட்டு வர்றோம். அரசாணையை காமிச்சு இதுவரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் கூட இப்போ கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர் ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம். இந்த மாதிரி அரசாணை இருக்குது, இந்த தலைவர்களுடைய படங்கள்லாம் அரசு அலுவலகங்களில் வைக்கணும், நீங்கள் வைக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டோம். இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை. உங்கள் கவனத்துக்கு இது வந்துதான்னு தெரியல. உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பொதுத்துறை அது உங்கள்கிட்ட தான் இருக்குது. இந்த பொதுத்துறையின் மூலமாக தான் இந்த சுற்றறிக்கை தமிழ்நாடு முழுசு வந்திருக்குது. உங்கள் படம், எந்த படத்தை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என்ற அந்த சுற்றறிக்கை. இதே நேரத்தில் நீங்கள் எந்த தலைவர்கள் எல்லாம் கொள்கை தலைவர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தீர்களோ அந்த தலைவர்களினுடைய படங்களை கூட நீங்கள் அரசு அலுவலகங்களில் வைக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்ன கொள்கை என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த திமுக ஆட்சியிலையும் செய்யல, எடப்பாடி ஆட்சியிலையும் செய்யல. நீங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ நீங்களாவது இதை செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தியும் எந்த பதிலும் சொல்லல. அப்போ என்ன அர்த்தம்? என்ன நினைக்கிறீங்க? இதுவரைக்கும் இருந்த அரசாங்கம் எப்படியோ இருந்துட்டு போகுது. நீங்கள் என்ன சொன்னீங்க? குதிரை வேக அரசுன்னு சொன்னீங்க. நான் கொடுத்து 10 நாள் ஆச்சு மனு கொடுத்து, இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உடனடியாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து அரசு அலுவலகங்களிலும் நீங்கள் எந்த கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டீர்களோ, டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார் இவர்களுடைய படங்களை அரசு அலுவலகங்களில் வைக்க வேண்டும் என்று கண்டிப்பாக உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். இல்லை என்றால் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்த இருக்கின்றோம். அரசாணையை நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஆகியோருடைய படங்களை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துகின்றோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களே, புதிய புதிய திட்டங்களை நீங்கள் அறிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த சிறப்பான திட்டத்தையும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். வரலாற்றை மறக்கடிக்கக்கூடாது. இந்த தலைவர்களை பற்றியெல்லாம் சாதாரண பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருவார்கள். அவர்கள் அந்த தலைவர்களினுடைய படங்களை பார்ப்பார்கள், அவர்களுடைய கொள்கைகளை உள்ளேந்துவார்கள். இதற்காகத்தான் உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
உடனடியாக இதை செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.